இன்னைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் உருளைக்கிழங்க, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி போட்டு தொக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பண்ண போகிறேன். அதுக்கு என்ன தேவையான பொருள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தர்பூசணி ஒரு மஞ்சள் கலரில் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் ஜூஸ் அடிச்சு உங்களுக்கு அதுவும் என்னென்னு காமிக்கிறேன் நான். அது என்னென்ன தேவையான பொருள் பார்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி தொக்குக்கு எப்படின்னா பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இது அது நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாய்த்தூள், இது மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நான் வந்து செய்கிறேன். இப்போது அதில் எப்படி இருக்குது நான் சொல்கிறேன். எப்படி சட்டுன்னு செய்யலாம். கேஸ் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கரண்ட்டும் மிஷின் படைச்சிக்கலாம். முதல்ல நான் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ தேவையானது மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். நல்லா வதங்குது. இப்போ வந்துட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டோன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு காயை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து எதுக்குன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, அப்புறமா பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை பட்டாணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ கொதிச்சோன்னா நம்ம காயை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டோம். நான் வந்து கறியில் வச்சு செய்கிறேன் நான். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் குயிக்காகவும் ஆகும், சட்டுன்னு வேகும். இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோ இதை நல்லா வெந்து நல்லா தூக்காக வறுத்தோம். அது வரைக்கும் நம்ம இது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா கூடுமான அளவு நம்ம தண்ணி ஊற்றி இருக்கணும். இதில் நல்லா வெந்து நல்லா வந்துடும். அவ்வளோதான். நல்லா தொக்காக வெந்து வந்துட்டு நம்ம ஒரு மூடியை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போனா எல்லாம் காய வெந்துடுச்சுன்னு அர்த்தம். உருளைக்கிழங்கு வந்தால் கத்திரிக்காய், பச்சை பட்டாணி இதெல்லாம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் திக்கு பதம் வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். நான் வந்து கறியில் வச்சு தான் செய்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சோம்னா குயிக்காகவும் ஆகும், நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைஸ் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து வெடிச்சு போடுவேன். இப்போ வந்து கேஸை எவ்வளோ சிக்கனம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் வந்து ரைஸை வந்து வச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு ரசம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு, பட்டாணி அது அவ்வளோதான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நைட்டுக்கான டிஃபன் அந்த மாதிரி தான். நம்ம கேஸ் இல்லாதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கணும். ரொம்ப ஹெவியான ஐட்டெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ தொக்கு வந்து கரெக்டாக இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும். அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா திக்காகி கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இது போதுமான அளவு கரெக்டாக இருக்குது. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், பூரிக்கு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான். இன்னும் முடிஞ்சுது. கலர் தர்பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை புதுசாக விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து 1 கிலோ வந்து 25 ரூபா சொல்லி சொன்னாங்க. ஆனால் கட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. சாப்பிட்டேன். நல்லா செம்ம ஸ்வீட்டாக இருந்தது. நான் சொன்னேன் ஜூஸ் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் ஜூஸ் அடித்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே திரும்பி தேடிட்டு வருவீங்கன்ட்டு சொல்லி கொடுத்தாங்க.
அதனால் இது வந்து வாங்கியிருக்கேன். இது ஒரு பழம். இந்த ஒரு பழத்தை வந்து சரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் அடிக்கலான்ட்டு இப்போ நான் கட் பண்ணுறேன். இப்போது ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு நான் கட் பண்ணுறேன். ஐயோ, ஒரு கையில் பிடிச்சி கட் பண்ண முடியல. கத்தி வேற உள்ளே போயிடுச்சு. அது கட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூட வந்து நான் சண்டை போட்டுட்ருக்கேன். இது ஒரே ஆளாக இருக்கிறதுனால சண்டை போட்டுட்ருக்கேன். பையன் தான் பையன் வந்து எடுத்துடுவான், எடுத்து காமிப்பான். சரி, அது ஸ்வீட்டாக நல்லா இருந்தது. சரி, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஜூஸுக்கு. சரி, அதை வாங்கிட்டு வந்தேன். சரி, கட் பண்ணிவிட்டு உள்ளே அவங்க கொடுத்ததுக்கும் நல்லா வந்து ஒரு நல்ல ரெட்டிஷாக இருந்தது. கலரு செம்ம சூப்பராக நல்லா ரெட்டிஷாக இருந்தது. பாருங்க, சூப்பருங்க, சூப்பர். நல்லா ரெட்டாக நல்லா சூப்பராக நல்லா மாவு மாதிரி இருக்குது. நல்லா மாவு மாதிரி நல்லா சூப்பராக அந்த அப்பா சொல்லி தான் இருந்துச்சார். அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் இப்போ வந்து தேடிட்டே வருவீங்க, இப்போயே கூட தேடிட்டு வருவீங்கன்னு. இப்போ நம்ம ஜூஸ் அடிச்சிக்கலாம். இதை வந்துட்டு நல்லா நோண்டி மிக்ஸி ஜாரியில் போட்டு வெறும் சர்க்கரை மட்டும் போட்டு அடிச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோ தண்ணியை ஊற்ற வேண்டாம். இதில் இருக்கிற எவ்வளோ தண்ணி இருக்கோ ஜூஸ் அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு உடனே சாப்பிட்றோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சர்க்கரைலாம் போட்டுட்டு ஜூஸ் அடிச்சுக்கிறேன். இப்போது இதில் கட் பண்ணி போட்டுட்டேன் தர்பீஸு, அப்புறம் சர்க்கரை போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. தேவைக்கு மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அடிச்சுக்கிட்டா அடிச்சிக்கலாம். இது அவ்வளோ ப்யூராக நல்லா ஒரே ஜூஸே குடிக்கனாலும் கூட ஜூஸாக அந்த மாதிரி கூட குடிச்சிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து மிக்சியில் போட்டு இப்போ அடித்து நான் எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எனக்கு அடித்தே காமிச்சிடுறேன் இப்போ எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. அது வடிகட்டணும், அவ்வளோதான். ஜூஸு அடித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்ப்பா. இது அவ்வளோதான், சூப்பராக. இது வாட்டர்மெலன் ஜூஸு நம்ம ஃப்ரீசர்லேயே இப்போ பரிமாறி குடிக்கணும்னா ஒரு 4 ஹவர் வச்சா போதும். அது அப்படியே லேட்டாக குடிக்கணும் ஒரு 3 ஹவர்னால் நம்ம நார்மலில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸு போட்டு அடிச்சிட்டேன் இன்றைக்கி.